வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம நேற்று ஒரு வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு கொடுத்துருந்தோம். ஸோ அதில் நம்ம கண்டிப்பாக சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பிப்ரவரியோட லோவை பேங்க் நிஃப்டி டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி எக்ஸாக்டாக பாருங்கள், நான் போட்டிருக்க க்ரீன் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரியோட ஹை, பிப்ரவரி கேண்டிலோட ஹை. இதே ரெட் லைன் பார்த்திங்கன்னா பிப்ரவரியோட லோ. ஸோ நாளைக்கு, அதாவது நேற்று நான் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த லைனில் இருந்தோம், அதாவது இந்த ப்ளூ லைன் 40342 இருந்தோம். நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இது இந்த பிப்ரவரி 1ஓட லோவை டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கிளியராக இங்கே டெஸ்ட் பண்ணிருச்சு பேங்க் நிஃப்டி. ஸோ ஆப்வியஸாக பேங்க் நிஃப்டி இங்கே டெஸ்ட் பண்ணிருச்சு அப்படின்னா நிஃப்டி கண்டிப்பாக அதை ஆல்ரெடி பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி இந்த இடத்துலையே கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ இப்போதைக்கு ட்ரெண்டு பியர் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இல்லை மறுபடியும் புல் கம்மிங் பேக் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அருமையான ட்ரெண்டிங் மார்க்கெட். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஆரம்பித்து அழகாக மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. இந்த இடத்துல ஆரம்பித்த மார்க்கெட் இது வரைக்கும் பாருங்கள், கிளியர் செல், ஒரே ஸ்ட்ரைட் லைன். ஜஸ்ட் நம்மளோட 20 SMA ஃபாலோ பண்ணிக்கிட்டு அழகாக இன்றைக்கி ஃபாலோ ஆகிருக்கு இவ்வளோ பாயிண்ட்டு. நாளைக்கு என்ன நடக்கும், இனிமேல் சுச்சுவேஷன் எப்படி போகலாம் அப்படின்னா, அது டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க் நிஃப்டி தான். ஏன் பேங்க் நிஃப்டி அப்படின்னா, பேங்க் நிஃப்டி எடுத்து பாருங்கள், பேங்க் நிஃப்டி கிளியராக நமக்கு இதை டச் பண்ணிருச்சு. அதாவது எதை டச் பண்ணிருச்சுன்னா, இங்கே பாருங்கள், பிப்ரவரியோட லோ கேண்டில் நான் ரெட் கலரில் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லோ கேண்டில் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இது ரிவர்ஸ்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அதாவது இன்றைக்கி மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது சில பேர் செல் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாமே நாளைக்கு ஏதாவது பேட் நியூஸ் வந்துடுறான்னு சொல்லிவிட்டு மேபி இந்த பிப்ரவரி 1 டச் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் கூட புக் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் நாளைக்கு மார்க்கெட் எப்படி சுச்சுவேஷன் ஆகலாம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் ஆகுமா, சடன்னு மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் பெரிய லெவலில் போகாது. அதாவது திடீர்னு பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் ஏறும், 200 பாயிண்ட் ஏறும், டக்குன்னு அப்புறம் 200 பாயிண்ட் குறையும். அதுக்கு ரீசன் என்னென்னா விக்ஸ். ஸோ விக்ஸ் பார்த்திங்கன்னா 15-16 கிட்ட வந்துருச்சு இப்போ நம்மளோடது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது அப் சைடில் போனாலும் ஒரு 200 பாயிண்ட் வேகமாக போவோம், அதேமாதிரி டவுன் சைடில் போனாலும் ஒரு 200 பாயிண்ட் வேகமாக போவோம். ஸோ அதனால் நாளைக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அதாவது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா, நாளைக்கு பேங்க் நிஃப்டி மேபி இந்த ப்ளூ லைன் 392012 to ஒரு 39,000 வரைக்கும், அதாவது எப்படி ட்ரேட் ஆகும், ஜென்ரல் ட்ரேட் ஆகும் அப்படின்னா, டவுன் சைடில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக 39,021 வரைக்கும் வரும். வந்துட்டு அதுக்கப்புறம் 3900 டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு டவுன் சைடில் வந்துச்சுன்னா. ஸோ டவுன் சைடில் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டாக நமக்கு 39,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது டவுன் சைடில். ஏன்னா பேங்க் நிஃப்டி ஒரு நாளைக்கு 500 பாயிண்ட் 300 பாயிண்ட் மூவ் ஆகும் நார்மலாகவே. ஸோ அதனால் 39,000 டவுன் சைடில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அப் சைடில் போணுச்சு அப்படின்னா எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு 40,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கரெக்டாக 39,600 இருக்கிறதுனால மேலே ஒரு 400 பாயிண்ட் போயிட்டு அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே சைடுவேஸ்லேயே கூட நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நாளைக்கு ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி, அதனால் நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட அனலைசிஸ் படி நாளைக்கு மார்க்கெட்டை சைடுவேஸில் போக வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா, மேலே ஒரு 400 பாயிண்ட் போயிட்டு அப்புறம் கீழே ஒரு 400 பாயிண்ட் போயிட்டு அப்படியே ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியில். இதே நிஃப்டியில் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நிஃப்டி சென்டிமெண்ட்டாக நிஃப்டி 17,184 கிட்டத்தட்ட 17,200 இருக்குது. ஸோ நிஃப்டியும் பார்த்திங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் நாளைக்கு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கம்மி தான் ரொம்ப. எது வரைக்கும் போக இருக்குன்னா ஒரு 17,000. இந்த 17,000 ஜோன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோனு. ஸோ இதுவும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை நாளைக்கு நிஃப்டி. ஸோ நிஃப்டியும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, மேலே ஒரு 200 பாயிண்ட், கீழே ஒரு 200 பாயிண்ட்.
ஸோ 1784 இருக்குங்களா? ஸோ ஒரு 1300 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 17,350 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதை விட்ட கீழே 17,000 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நாளைக்கு ட்ரேட் செட்டப்பாக இருக்கும். ஸோ பெரிய மூவ்மெண்ட் வந்து நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் உங்களோட அப்சைடு போனாலும் திடீர்னு ஒரு 100 பாயிண்ட் போகும், டவுன் சைடில் போனாலும் ஒரு 100 பாயிண்ட் போகும். ஏன் அப்படின்னா அது விக்ஸ்னால. ஸோ விக்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. விக்ஸ் ஒரு வேளை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வாலட்டாலிட்டியாக இருக்கும். ஒரு வேளை விக்ஸ் வந்து ரொம்ப நார்மலாக கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு நல்ல இந்த ஸ்ட்ராங்கிள் போடுறவங்களுக்குலாம் வந்து நாளைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், வீக்லியில் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இது வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து நம்மளோட அனலைசிஸ் படி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட். நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட் மேலே 200 பாயிண்ட் கீழே வரைக்கும் அப்படியே சைடுவேஸில் போக வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே ஒரு 500 பாயிண்ட்ஸ் கீழே வரைக்கும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் பெரிய மூவ்மெண்ட் இன்றைக்கி மாதிரி ஒரு சிங்கிள் டைரெக்ஷனில் மூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போடுறோம். ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸையும் இதில் வந்து ஜஸ்ட் இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ட்ரேட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.